இருக்கின்ற மூன்றாவது அறையாக இருக்கும். ஆனால் கீழ்த்தளத்தில் 10-20 பேர் உட்கார்ந்து இருப்பார்கள். நான் மட்டும் மேலே இருக்கிறேன், 10 பேர் கீழே இருக்கிறார்கள். நாம் ஏன் மேலே இருக்க வேண்டும்? இந்த 10 பேரோடு நாம் போய் உட்கார்ந்து விடலாமே என்று நினைத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. புரிந்ததா மகளே? அப்பொழுது கீழே இறங்கி விடுவாயா, மேலே உட்கார்ந்து இருப்பாயா? கீழே இறங்கியா? சரி. என் தம்பி கருப்பு மேலிருந்து மகள் கீழே இறங்கி விடுவாங்க. நீங்க சொன்னதுக்கு நான் சொன்னேன் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்ல, அதனால பண்ண மாட்டேன், நான் மேல தான் ஏறணும். நான் சொல்வது நீ உனக்கு புரியவில்லை, தெரியவில்லை என்று நினைத்து விடாதே. என் தம்பி கருப்பு அவள் மேலே இருக்க பிடிக்கவில்லையா, 10 பேர் கீழே இருப்பார்கள், அவரு கூட தான் வந்து இருப்பாளாம். அவளே வாக்கு தருகின்றார். அப்படி என்றால் அவருடைய பதவி என்பது என்ன என்று எல்லாம் எடுத்துரைத்து சொல். 10 பேரோடு ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று மகள் ஆசைப்படுகின்றார். சாமி நான் அப்படி சொல்லல. எப்படி சொன்னாய் மகளே? நான் அப்படி சொல்லல. பக்கத்தில் இருக்கவன்ற மகளுக்கு கேள். அவர் என்ன கேட்டாரு? என்ன பேசு, என்ன வாக்கு சொன்னாள்? மேல இருந்து நீ என்ன ஆவேன்னு கேட்டீங்க. மகளே என்ன சொன்னாள்? தப்பு பண்ணா என்ன ஆவேன்னு கேட்டீங்க. அதனால கீழே இறங்கிரணும். அபிராமி என்கின்ற மகள் என்ன சொன்னாள்? நீங்க சொன்னதுக்கு அந்த 10 பேரோட அப்பது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லு, சீக்கிரம் சொல். அப்பொழுது மேல இருக்க பதவி வேண்டாம், 10 பேரோட ஒரு ஆளாக தான் இருக்க போகிறேன் என்று வாக்கு தருகின்றார். அப்படி சொல்லலப்பா. புரிந்ததா? சரி சரி, இத விட்டுட்டேன். நான் அப்படி ஆக்சுவலி நான் அப்படி சொல்லல. நான் மேல தான் இருக்கேன். என்ன மகளே சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அவங்க நீங்க சொன்னத திரும்ப சொல்லிட்டாங்கப்பா. அப்படியே நீங்க சொன்னத நான் அப்படியே சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க எனக்கு நான் சொல்லுகின்றது வாக்கு, வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தம்பியிடத்தில். நீங்க டக்குனு கேட்ட உடனே நான் சொல்லிட்டேன். அப்பொழுது உன் புத்தி எங்க இருக்கிறது? அப்படி இல்ல. உன்னோட புத்தி எங்க இருக்கிறது? பூஜையில் இல்லையா? பூஜையில தான் பாரு. மகாராஜா மாயண்டத்தில் பேசுகின்ற பொழுது என்ன நடக்கிறது சொல்லு. இல்ல கோபத்தில் இருக்கின்றேன், சந்தோஷத்தில் இருந்தால் என்ன தப்பு? நான் மேல தான் இருக்கணும், அது பண்ணி கொடுங்க. மேலே என்றால் தனியாக இருக்க வேண்டும், ஆமா. கீழே 10 பேரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயா? இல்ல இல்ல. பார்த்துக்கொள், வார்த்தை நாணயம் கண்டிப்பாக வேண்டும். சரியா? சரி.